இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். விஜயின் முதல் பரப்புரை பயணத்தை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது பிரம்மாண்டமான கூட்டம் இருப்பதாக தகவல் இருக்கு. ஆனால் இந்த கூட்டத்தை வச்சே பெருசா அசஸ் பண்ணிட முடியாது. இந்த கூட்டம் அப்படியே எப்படி வாக்குகளா மாறும், என்ன ஏது எதுவும் நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னால எனக்கு நம்ம நினைவுல இருக்கு, முன்னால நடிகர் மெகா ஸ்டார்னு தெலுங்குல சொல்லப்படுற சிரஞ்சீவி அவர்கள் பிரஜாராஜ்யம் கட்சி ஆரம்பிச்சிருந்தார். அப்போ 6 மாசத்துக்கு முன்னால அவர் ஆரம்பிச்ச அந்த ரேலி பிரம்மாண்டமான கூட்டம் இருந்தது. அப்போ கருத்து கணிப்புல 180 தொகுதி அவர் ஜெயிப்பார்னு வெளிப்படையாக கருத்து கணிப்புகள் கூறின. கடைசியில் அவர் ஜெயிச்சது 18 தொகுதி. அதனால இந்த வர்ற கூட்டம் அப்படியே ஓட்டா மாறுமா, என்ன ஏது எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்த என்னால உறுதியா சொல்ல முடியும். அதாவது திட்டவட்டமான ஒரு அழுத்தமான ஒரு தாக்கத்தை விஜய் நிகழ்த்துவார். அவர் பெரிய அளவுல ஜெயிச்சிருவார்னு நான் நம்பல. அவர் ரொம்ப அதிகபட்சம் ஒரு 15% மேல ஓட்டு வாங்குவாரா அப்படிங்கறதுல எனக்கு டவுட் இருக்கு. ஆனால் ஒரு தாக்கத்தை அவர் நிகழ்த்துவார். இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு 3வது அணியாக இருக்கிற யாரும் எப்போதுமே சோபித்தது கிடையாது. பெரிய அளவுல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸே வாங்க முடியாது. ஆனால் இந்த தடவை முதன்முறையாக, அதாவது ஒரு ரீசன்ட் பாஸ்ட்ல வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு ஹிஸ்டரி, ஒரு 3வது அணியாக களமிறங்கக்கூடிய விஜய் ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவார். அது ஒரு பெரிய விஷயம். ஒரு பலவீனமான 3வது அணிங்கிறது தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஒரு பலமான ஒரு 3வது அணிங்கிறத அவர் நிச்சயம் நிரூபிப்பார். ஆனால் இவர் சாதித்து விடுவார், வெற்றி அடைந்து விடுவார், பிரமாதமா எங்கேயோ போயிடுவார் அப்படின்னு நான் நம்ப தயாராக இல்லை. இது என்னுடைய அனுபவம் சார்ந்து சொல்றேன். பலமான 3வது அணியாக விஜய் இருப்பார் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாசன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.